பார்த்துடலாங்களா? அன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா அந்த பச்சரிசி வச்சு டேஸ்ட்டாக ஒரு மிளகு பொங்கல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பொங்கல் செய்யறதுக்கு 2 கப் அரிசி எடுத்துக்கிறோம். 3/4 கப்பு பைத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லை கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பொங்கல் செய்ய பானை வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கழுவி வச்ச அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் செஞ்சீங்கன்னா அளவு தண்ணி கரெக்டாக வச்சுங்க. பானையில் செஞ்சால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம். விரவு அடுப்பில் செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நம்ம முன்ன பண்ண பார்த்துக்கலாம். தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி போட்டோன்னா அடிக்கடி கிண்டி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். தாளிப்புக்கு சட்டி வச்சுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு 1-2 உடைச்சி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். அழைச்சி இதை பொங்கலோட சேர்த்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.